சரோஜா படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஜய் வசந்த். அதுக்கப்புறமா இவர் பல படங்கள்ல நடிச்சு ஒரு முன்னணி ஹீரோக்கான அந்தஸ்துல இருக்காரு. இவர்கிட்ட எங்க ஷைலஜா பாலசுப்ரமணியம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த உரையாடல் உங்கள் பார்வைக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னா வந்து என்ன ஞாபகத்து வருது உங்களுக்கு ஃபஸ்ட்டு? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக வந்து எல்லாருக்கும், அதாவது கிறிஸ்டின் சர்ச் போவாங்க, அதெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் கடைக்கு போனோம், எனக்கு கடையில் சேல்ஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸை பொறுத்த ஒரு ஹாலிடே தான். ஆனால் வந்து என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் கண்டிப்பாக வந்து அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் கண்டிப்பாக கண்டிப்பேன். ஸோ ஒரு வருஷமும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுல மறக்க முடியாத கிறிஸ்மஸ்னால் என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத கிறிஸ்மஸ்னால் வந்து என் ஃப்ரெண்டு ராபி வீட்டில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணோம். அது நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஸோ வேறு என்ன பண்டிகைகள் நீங்கள் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து ஒரு பார்ட்டி எப்படி த்ரோ பண்ணோன்னா என்ன நினைப்பீங்க? உங்கள் கேங்கே ஒரு பார்ட்டி கேங் ஆச்சே. இல்லை, பார்ட்டி த்ரோ பண்ணணும்னு அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இந்த பண்டிகை வந்து ஒரு ஹாலிடேனால ஒரு அக்கேஷன் ஆகும். பட் கிறிஸ்மஸும் சரி, நம்ம தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ரம்ஜானாக எதுவாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து மார்னிங் டைமில் அதே பிஸியாக தான் இருப்போம் எல்லாருமே. சரி, நானும் சரி, எங்கள் டீமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இருப்போம். முடிஞ்சாக ஈவினிங் மீட் பண்ணுவோம், ஒரு கேதரிங், இன்றைக்கி என்ன நடந்தது அப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ விஜய் வசந்த் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஃபேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து மூவிஸ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நடிக்கவே மாட்டீங்க. ஏன்? அது என்ன ஒரு ஓரவஞ்சனை? இல்லை, அது கன்சிஸ்டன்ட். ஏன்னா வந்து பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து ஆஃபீஸும் போகணும், இதையும் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிசம்பர்னால் வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் சேல் வந்துடும். ஏப்ரல்லாம் வந்து முன்னாடி தமிழ் வருஷ பிறப்பு, இப்போ சித்திரை திருநாள், மே மாதம் வந்தால் ஏசி டைமு. அந்த மாதிரி அந்தந்த சீசனில் முக்கியமான டைமில் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் இருக்குது. அதே மாதிரி நானும் கொஞ்சம் சூஸியாக தான் பண்ணுறேன். வாய்ப்புகளும் வருது கொஞ்சம் கொஞ்சம். இப்போ வர ஆரம்பிச்சு, அப்போ என்னமோ நடக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் வருது. இப்போ ரொம்ப சூஸியாக தான் பண்ணுறோம். ஆமாம். ஸோ ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, கேரக்டர் ரோல்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஏதாவது மைண்டில் இருக்கா உங்களுக்கு இப்போதைக்கு? கண்டிப்பாக நல்ல படங்கள் பண்ணணும். அது நம்ம ஹீரோவாக தான் பண்ணணும். இல்லை, ஹீரோவை வந்து யதார்த்தமாக நடந்தது தான். மதில் மேல் புனைன்ற படத்தில் வந்து ஹீரோ பண்ண வேண்டியதில் அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகி அதே மாதிரி ஒரு டீசெண்டான இதாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து அச்சமின்றின்னு ஒரு படம், அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த படம் பேசிகிட்டு இருக்கிறோம். திருப்பதி லட்டுன்னு ஒரு படம், அது ஷூட்டிங் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும். ஜானில் பிளான் பண்ணுறோம் ஷூட். ஸோ 2 படத்துலையுமே என்ன மாதிரியான ரோல்ஸ்? ஏன்னா வழக்கம் போல் வெட்டியான ரோல் தான். என்னங்க வழக்கம் போல்? நம்ம வந்து திடீர்னு அமெரிக்கா மாப்பிள்ளையும் வர முடியாது, ரொம்ப படித்த ஆஃபீஸராகவும் வர முடியாது. ஸோ இது அச்சமின்றியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக் பேக்கெட் அந்த ரோலில் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஸ்டோரிஸ் ஒரு நாட்டு வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. இது அதே மாதிரி என்னமோ நடக்குது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் இருக்கும். ஒரு 3 கதைகளை சேர்ந்து லாஸ்ட்டில் ஒரு இடத்துல மீட் பண்ணால் என்ன பிரச்சனைன்றதை தான். திருப்பதி லட்டு வந்து இட் இஸ் டோட்லி லைக் ஒரு ஃபேமிலி காமெடி சொல்லலாம். அந்த மாதிரி